நான் உங்கள் தோழி கதை பேசி. இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதை வேலைக்காரி மகள். வாங்க கதைக்குள்ளே போவோம். மீராவின் மனம் அலுவலக கோப்பில் ஈடுபடாமல் காலையில் அம்மாவோடு நிகழ்ந்த வாக்குவாதத்திலேயே சுற்றி சுற்றி வந்தது. உனக்கு என்ன இன்னும் வயசாகல் நினைப்பா? கல்யாணம் பண்ணிக்காமல் காலத்தை ஓட்டிடலான்னு இருக்கியா சொல்லு. இப்போவே 30 ஆயிடுச்சு. எதையோ காரணம் சொல்லி வர்ற நல்ல வரன் எல்லாமே தட்டி கழிக்கிற. இன்றைக்கி எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஊரில் எல்லாம் என் காது படவே பேசுகிறாங்க. உன் வருமானம் போயிடும்னு நான் தான் உனக்கு கல்யாணத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கேனாம். வாயை திறந்து சொல்லு, உன் மனசில் என்ன தான் ஓடுதுன்னு. இல்லாட்டி என்னை ஆளை விடு. எனக்காக நீ உன் வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ண வேணாம். நான் 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாவது பிழைக்கிறேன். அம்மா அந்த வார்த்தையை சொல்லியதும் கண்களில் அனல் பறக்க முறைத்தாள் மீரா. என்ன சொன்ன 10 பாத்திரம் தேய்ச்சி பிழைக்க போறியா? ஏற்கனவே நீ தேய்ச்சதுக்கு தான் நான் கிடந்து அல்லாடுறேன். அவளையும் மீறி மீரா கத்த அம்மா அவள் அருகில் வந்து உறுத்து விழித்தாள். நான் ஏற்கனவே 10 பாத்திரம் தேய்ச்சதுக்கும் நீ இப்போ அல்லாடுறதுக்கும் என்ன இருக்குது? அதட்டினாள் அம்மா. மீரா சட்டென சுதாரித்து கொண்டாள். நான் என்ன சொல்ல வர்றேன்னா அம்மா ப்ளீஸ், எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, என்னை ஆளை விடு என்று கெஞ்ச அம்மா அவளின் 2 கைகளையும் பிடித்து கொண்டாள். இல்லை, நீ ஏதோ சொல்ல வந்த, அதை சொல்லிட்டு தான் நீ ஆஃபீஸ் போகணும். நான் இன்றைக்கி உன்னை விடுறதா இல்லை. அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ஈவினிங் நான் சொல்கிறேன். உன்னை நம்ப முடியாதுடி. அம்மா அடமாய் நின்றாள். மீரா அம்மாவை பார்த்து கசப்பாய் புன்னகைத்தாள். சரி, உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், அதோடு என்னோடய முடிவையும் சொல்லிடுறேன். சாயந்தரம் வர பொறுமையாக இருமா ப்ளீஸ். என்ன சொல்ல போறியோன்னு சாயங்காலம் வரை நான் கடந்து அவஸ்தைப்படணுமா? இப்போவே சொன்னால் என்ன? பரிதாபமாய் கேட்ட அம்மாவை பார்த்து இரக்கம்தான் வந்தது மீராவிற்கு. ஒன்றும் பயப்படாதம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் வரேன், பேசலாம், ஓகே, பை பை சொல்லிவிட்டு தப்பித்து வந்தவள் தான். இப்பொழுது வீட்டிற்கு போனதும் அம்மா விடமாட்டாள். என்ன சொல்ல போகிறேன்? குழப்பத்தோடு நெற்றி போட்டை தேய்க்க அவள் முன் வந்து நின்றான் பியூன் சிகாமணி. மேடம், கோபின்னு ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு சொல்லி வெளியே வெயிட் பண்ணுறாரு. யாரு? கோபியா? டக்கென்று எழுந்து நின்றாள். ஆனால் அதற்கு மேல் யோசிக்க முடியாமல் வெளியில் வந்து பார்த்தாள் மீரா. அதே கோபிதான். உடன் நெற்றி சுருங்கியது. இவன் எங்கே இப்படி? அவளது முகத்தை படிக்க கோபி அவள் அருகில் வந்தான். எப்படி இருக்க மீரா என்றான். அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போக சற்று அவஸ்தையாய் உணர்ந்த பின் சுதாரித்தான். ப்ளீஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவனை முழுவதுமாய் பார்த்தாள். கண்களில் அன்று ரசித்த சிரிப்பு மறைந்து சோர்வு தங்கி இருந்தது. முக வசீகரம் குறைந்து சற்று வயது முதிர்ச்சி தெரிந்தது. பார்க்க சற்று பாவமாய் தெரிய, சரி வாங்க, பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே போகலாம் சொல்லிவிட்டு நடந்தாள். மத்தியான வெயில் முரட்டுத்தனமாய் வியாபித்திருக்க ஆள் அரவமற்ற அந்த பூங்காவில் ஒற்றை காகம் ஒன்று யாரையோ அழைத்து கொண்டிருந்தது. மர நிழலில் இருந்த ஒரு சின்ன திட்டில் இடைவெளி விட்டு அமர்ந்தார்கள். சொல்லுங்க, என்ன விஷயம்? உன்னை தேடி கண்டுபிடிக்கவே இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. நீ கல்யாணம் முடிஞ்சு நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆயிருந்தேன்னா உன்னை பார்க்காமலேயே திரும்ப போயிருப்பேன். நீ ஆனால் அப்படியே இருக்க. அதான் உனக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அதை சொன்னால் என் மனபாரம் கொஞ்சம் குறையும். சொல்லலாமா? அனுமதி கேட்டான். மீரா மௌனமாய் தலை குனிந்து அமர்ந்திருக்க அதையே சம்மதமாய் ஏற்று சொல்ல தொடங்கினான் கோபி. எங்கள் வீட்டில் உனக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு. எனக்கும் அம்மா சொல்லி தான் அது தெரியும். அவன் சொல்ல தொடங்கியதும் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் மீரா. அவளுடைய மனதில் அன்று நடந்தவைகள் எல்லாம் காட்சிகளாக விரிந்தன. அம்மா, அமுதம்மா வீட்டில் ஒட்டடை அடித்து கூட்டுறதுக்காக வர சொன்னாங்க. நான் கூட மாட ஒத்தாசைக்கு போயிட்டு வரேன். எல்லாம் நான் போய்க்கிறேன். உனக்கு எதுக்கு இந்த வேலை? என் தலையில் தான் 10 பாத்திரம் தேய்ச்சி பிழைக்கணும்னு இருக்குது. நீயாவது நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் தானே உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். அம்மா சொல்வதை காதில் ஏற்றாமல் சிட்டாக பறந்திருந்தால் 13 வயதாகி இருந்த மீரா. எல்லாம் கோபியை பார்க்கும் அவள்தான். காதல் என்று சொல்ல தெரியாத வயதுதான். ஆனால் அவன் கண்கள் என்ன ஒரு கண்கள்! கண்கள் கூட சிரிக்க முடியுமா? அது எப்படி அவ்வளவு அழகாக சிரிக்க முடியும்? அதுவும் அந்த வசீகர முகம். ஏதோ ஓர் ஈர்ப்பு அவளுள் இருந்தது
உண்மைதான். அமுத அம்மா வீட்டில் அவசரமாக ஒட்டடை தட்டி கொண்டிருந்தாள் மீரா. மனம் முழுவதும் கேள்வி. கோபி எங்கே? ஆளையே காணோம். இந்த சிடுமூஞ்சி ஐயா தான் இருக்காரு. அமுதம்மாவையும் காணோம். யோசிக்கையில் அறையிலிருந்து அழைப்பு வந்தது. மீரா, எங்கள் சித்த வாயேன். இந்த சிடுமூஞ்சி எதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு? யோசித்து கொண்டே அறைக்குள் நுழைந்தாள். இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, வெளிக்கதவை அடைச்சிட்டு வா, நான் ஏதாவது உள்ளே வந்துட போகுது. கதிரேசன் சொல்லியவாறே செய்து முடித்துவிட்டு அறைக்குள் நுழைந்தாள் மீரா. என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா என்றாள். அதோ அந்த பரன் மேலே ஒரு முக்கியமான பொருள் இருக்குது, அதை எடுக்கணும். உன்னால் முடியுமா? இதோ ஒரு நிமிஷம், அந்த ஸ்டூல் போட்டு ஏறி எடுத்து தரேன் என்றவளை தலையாட்டி மறுத்தான் கதிரேசன். ஸ்டூலும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். இந்தா இப்படி வா, நான் பிடிச்சு உன்னை தூக்குறேன், அப்படியே எம்பி எடு பார்க்கலாம். மீராவிற்கு சிரிப்பு வந்தது. என்னை உங்களால் தூக்க முடியாதுங்க ஐயா, அவ்வளோ கனம் நான். அப்படியே சொல்கிற? நான் எப்படி தூக்குறேன் பாரு சொல்லிக்கொண்டே அவளை அலைக்காக தூக்கினான் கதிரேசன். தலைக்கு மேலே அவளை உயிர பிடித்து சிரித்தான். பார்த்தியா எப்படி தூக்கினேன்னு? இப்போ பாரு உன்னை எப்படி கீழே இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே அவளை மெதுவாக தன் மீது சரித்தவாறு கீழே இறக்கினான். மீராவிற்கு இது கட்டோடு பிடிக்கவில்லை. இல்லை, என்னை விடுங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படித்தான் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறமெல்லாம் நல்லா இருக்கும் சொல்லிக்கொண்டே அவளை இறுக்கமாக அணைத்து கட்டிலில் பரத்தினான். பலவந்தமாய் திமிரிய அவளது கை கால்களை முரட்டுத்தனமாய் கட்டுப்படுத்தினான். அடுத்தடுத்து அவனுடைய நடவடிக்கைகள் அவளுள் ஒரு அதீத வலியை ஏற்படுத்தியது. உடலை அசைக்க முடியாத மரண வலி, இதுவரை அனுபவித்திராத வலி. பலம் கொண்ட மட்டும் அவனை உதறி தள்ள பார்த்தாள். அசைக்கவே முடியவில்லை. சி நாயே, சும்மா இரு, ஒரு 5 நிமிஷம்தான். அவளை அதட்டியவாறே காரியத்தில் கண்ணாய் இருந்தான் கதிரேசன். வலிக்குது, என்னை விடுங்க. கண்களில் கண்ணீர் கபகப என்று இறங்க மன்றாடினாள் மீரா. அடுத்த சில நிமிடங்களில் அவனது முரட்டுத்தனம் குறைந்து இலகுவாகி அவளை விட்டு பிரிந்தான். ஆனால் மீராவால் எழுந்திருக்க முடியாத வலி. மெதுவாக கை ஊன்றி எழுந்து கலைந்த ஆடைகளை சரி செய்தாள். அழுகை விசும்பலாக வெடித்தது. இங்கே பார், முதல்ல இப்படி தான் இருக்கும், பிறகு சரியாயிரும். வெளியே போய் இதெல்லாம் சொன்னேன்னு வையி, எங்கள் வீட்டில் இருக்கிற நகையை திருடிட்டேன்னு சொல்லி உன்னையும் உங்கள் அம்மாவையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன். இந்த ஊர் போலீஸு என் கூட்டாளி தான், பார்த்து நடந்துக்க. அவன் விடுத்த எச்சரிக்கை அவளுள் அதிக பயத்தை ஏற்படுத்த தனக்கு என்ன நடந்தது என்று கூட புரிந்து கொள்ள முடியாமல் தன் வீட்டை நோக்கி நடந்தாள் மீரா. மத்தியான வெயில் பூங்காவில் கொஞ்சம் மட்டுப்பட ஆரம்பிக்க மீராவின் உள்மன வெப்பமோ கிளர்ந்து எழ ஆரம்பித்தது. கோபி அவளின் மன ஓட்டத்தை புரிந்தவனாய் பேச துவங்கினான். நீ அதுக்கு பிறகு எங்கள் வீட்டு பக்கமே வரல, அதனால் அம்மாவுக்கு ஏதோ சந்தேகம் தட்டியிருக்கும் போல. அதான் உன்னை வீட்டில் வந்து பார்த்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் எல்லாம் நடந்தது உனக்கு தெரியும். அதுக்கு மேலே நடந்தது எதுவும் உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதை உனக்கு தெரியப்படுத்த தான் உன்னை தேடி வந்தேன். அது தெரிஞ்சால் உனக்கு நியாயம் இன்னும் கிடைக்க போகிறதில்ல. மனபாரம் கொஞ்சம் மட்டுப்படலாம்னு நினைக்கிறேன். உன்கிட்ட பேசிட்டு வந்த உடனே அப்பா கிட்ட வந்து அம்மா கேட்டாங்க. அப்பா மழுப்பலாகவே பதில் சொன்னார். வயசு பண்ண வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சாடி இது அப்படின்னு அம்மாவை அடக்குனார். இப்போ தான் வயசு பையன் இருக்கான்னு உங்களுக்கு தோணித்தா? அப்போது அந்த பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்? 13 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தையை போய் சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நமக்கு ஒரு பொண்ணு இருந்தா இந்த வயசில் தானே இருந்திருக்கும். அப்பா பற்களை கடிச்சிட்டே உருமினார். ஏய், போனா போகுதுன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு நீட்டி முழக்கிற. கைகளை அம்மாவோட கன்னத்தில் நோக்கி நீட்டினார். அவளுடைய கைகள் உதறி தள்ளனாங்க அம்மா. அப்புறம் உன்னை ஜெயிலில் தள்ளியிருக்கணும், அங்கே அடி உதையெல்லாம் பட்டிருக்கணும், அப்போ தான் உன் கொழுப்பு அடங்கியிருக்கும். ஆனால் அந்த பிள்ளை பாவம் மீரா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவளுக்கு எதுவுமே புரியலை. பாவம் எக்கச்சக்கமாக பயந்து போய் கிடக்கிறா. எங்கேயும் வரமாட்டேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீங்க, குறிப்பாக எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு என் கையை பிடிச்சி அழுகுறா. அந்த பிள்ளைக்காக தான் உங்களை நான் விடுறேன். மற்ற பொம்பளை மாதிரி என்னை நினச்சிக்காதீங்க. ஆம்படியா என்ன தப்பு செஞ்சாலும் அதை அப்படியே துடைச்சி போட்டுட்டு அவனுடைய வந்து வாழ்கிற வம்சம் இல்லை நான். இந்த சமுதாயம் சீர்கெட்டுறதுக்கு அடிப்படை காரணமே உன்ன மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களும் அவங்களுக்கு முட்டு கொடுக்குற சில பொம்பளைங்களும் தான்.
அந்த பொம்பளைங்க இப்போது ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு புரியாத வயசு அந்த பிள்ளைக்கு. உன்னோட தலையை சீவிடுவா அவளே. இது என்னன்னு அவளுக்கு புரிஞ்சா. உன் திமிர பச்சை மண்ணுக்கிட்டேயா காட்டுற? உன் பிள்ளை எதுக்கவே எல்லாத்தையும் பேசுகிறேன்னா நாளைக்கு அவனும் உன்னை மாதிரி புறம்போக்காக போயிடக்கூடாது. கட்டின பொண்டாட்டி தவிர வேறு எந்த பொண்ணையும் தப்பான பார்வை கூட அவன் பார்க்கக்கூடாது அப்படின்னு அம்மா பத்திரகாளி மாறி மாறி கத்திட்டு இருந்தாங்க. அம்மாவோட அவதாரத்தை பார்த்து அப்பாவே கொஞ்சம் பயந்தான் போனார். எல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். 2 நாள் கத்துவா, கத்திட்டு போகட்டும், எங்கே போவா கழுத அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அப்பாவோட மன ஓட்டம் அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது. உனக்கு சட்டம் தான் தண்டனை தரல, நான் தரேன். நான் செத்தாலும் நீ என்னை பார்க்க வரக்கூடாது, நீ செத்தாலும் நான் உன்னை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் உன்னுடைய அசிங்கத்தை நான் சொல்லிடுவேன், என்னை நீ தேடி வரக்கூடாது அப்படின்னு அம்மா அப்பாவை எச்சரிச்சிட்டு என்னையும் கூட்டிகிட்டு அந்த வீட்டை விட்டே வந்துட்டாங்க. நாங்கள் வந்த 2 நாள்லேயே அப்பாவுக்கு அது எவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவரும் நிறைய உறவுக்காரங்கக்கிட்ட சொல்லிவிட்டார். எத்தனையோ தூதும் அம்மா கிட்ட பலிக்கலை. அம்மா அவரை திரும்ப சேர்த்துக்கவே இல்லை. அப்பா தனிமையிலே தான் இருந்தார். சொந்தக்காரங்கிட்ட கூட என்னோடய சபல புத்தினால தான் அவள் என்னை விட்டு போயிட்டா, அவகிட்ட எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்பா இறந்து போனார். அது கூட அம்மா போகவே இல்லை. ஆனால் அம்மா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கலை. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரே நிம்மதி, ஏதோ உனக்காக அவங்க ஏதோ சின்ன ஒரு தண்டனை அப்பாவுக்கு கொடுத்துட்டு தான் நினச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையோட சந்தோஷம் எல்லாமே என்னுடைய நலன் தான். நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாங்க. ஆனால் நீ நல்லா இருந்தானா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் இப்போ உன்னை தேடி வந்தேன். அவன் பேச பேச அவளுடைய கன்னங்கள் கண்ணீரால் நிறைஞ்சது. வாங்க வெளியில் போய் பேசலாம். சற்று பூங்காவில் கூட்டம் வந்ததும் 2 பேரும் எழுந்து வெளியே வந்தார்கள். ஆமாம், அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நான் ஸ்கூலில் கற்றுக்கிட்ட பாடத்தை விட அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட பாடம் தான் அதிகம். பல நாள் தேடுதல் வீட்டில் இன்றைக்கி தான் உன்னை சந்திக்க முடிஞ்சுது. ஓ அப்படியா? ஆமாம். அதுக்குள் பூங்காவில் கூட்டம் சேர ஆரம்பித்திருந்தது. வெளியே வந்தார்கள். நான் சொன்னதில் ஏதாவது கோபமா மீரா? நீ பதிலே சொல்லலை. இல்லை, புரியாத வயசில் நடந்தது, அருவருப்பாக இருந்துச்சு. புரிஞ்சப்போ கல்யாணம் பண்ணுறது இதுக்கு தானா? எனக்கு இது வேண்டான்னு இருந்தேன். இப்போ வயசு கொஞ்சம் பக்குவம் வந்திருக்கு, கல்யாணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சரியான நேரத்தில் நீங்கள் வந்தீங்க. எனக்காக உங்கள் அம்மாவும் தண்டனை அனுபவிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் அவங்களை வருத்தப்பட வைக்க நான் விரும்பலை. என்னோட அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கு சாயந்தரம் என் முடிவை சொல்கிறேன்னு அம்மா கிட்ட சொன்னேன். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் கல்யாண பத்திரிக்கையோட அமுதாம்மாவை வந்து பார்க்க வரேன்னு சொல்லுங்கள். கன்னம் குழிய மீரா சிரிக்க அந்த குழி அழகில் சிறு 13 வயதிலே தான் ஈர்க்கப்பட்டதை எண்ணி தனக்குள் கசப்பாக சிரித்து கொண்டான் கோபி. ரொம்ப சந்தோஷம் மீரா. அம்மா கிட்ட போய் சொல்கிறேன், அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் கல்யாண பத்திரிக்கையை நான் எதிர்பார்க்கலாமா கோபி? கண்டிப்பாக. கூடிய சீக்கிரம் அம்மாவையும் அழைச்சிட்டு உன்னோட வீட்டுக்கு வரேன். அங்கு காயம்பட்ட இதயங்கள் வலிச்சுவடு தெரியாதபடிக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்விற்கு ஆயத்தம் செய்ய புன்னகைத்து கொண்டே பரஸ்பரம் விடைபெற்று கிளம்பினார்கள். நன்றி. இந்த கதையின் மூலமாக 2 விஷயங்கள் புரியுதுங்க. பெண்ணுக்கு பெண்ணே எதிரி கிடையாது. அதே போல் ஒருத்தங்களை தண்டிக்கிறதுக்கு நமக்கு பெரிய பலமோ அல்லது அதிகாரமும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்கள தண்டிக்கிறதுக்கு மன வலிமை மட்டுமே போதும். அந்த மன வலிமை எல்லா பெண்கள்கிட்டையும் நிறையவே இருக்குது. ஸோ பெண்ணுக்கு பெண் இனி எதிரி கிடையாது, காவல். நன்றி.